2023 மரக்காணத்துல 14 பேருக்கும் மேல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. 2024 கள்ளக்குறிச்சியில 67 பேருக்கும் மேல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. இவங்களோட குடும்பத்துக்கெல்லாம் தலா 10 லட்ச ரூபா கொடுத்து இவங்களோட வாயெல்லாம் அடைச்சாரு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள். இப்போ இந்த கள்ளச்சாராயம் மீண்டும் சென்னையில உருவெடுத்திருக்கு. எப்படின்னா, சென்னை மயிலாப்பூர்ல உள்ள பிடாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவங்க தான் இந்த வனிதான்ற இந்த அம்மா. அங்க தண்ணி கேன் போடுறது தான் இந்த அம்மாவுடைய பொழப்பே. ஆனா இந்த தண்ணி கேன் போடுறதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். மெயின் பிசினஸ் என்னவா இருந்திருக்குன்னா கள்ளச்சாராயம் விக்கிறது. இந்த கேப் மாதிரித்தனமான வேலையை இந்த அம்மா எப்படி நூதனமா பண்ணிருக்காங்கன்னா, தண்ணி கேனுக்கு நடுவுல சாராய கேனையும் கலந்து வச்சு வித்திருக்காங்க. தண்ணி கேன் போட போறேன்னு கள்ளச்சாராயம் வித்து காசு பார்த்திருக்காங்க இந்த அம்மா. இது சென்னையில காசுனது இல்ல, ஆந்திராவில இருந்து சென்னைக்கு வர வைக்கப்பட்டு மயிலாப்பூர்ல வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனா இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு 150 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். இப்படி இருக்கையில எவ்வளவு செக் போஸ்ட் இருக்கும், அதுல ஒரு போலீஸ் கூடவா இவங்கள பிடிக்கவே இல்லை? டவுட்டா இருக்குல்ல? உங்களுக்கும் அதானே தோணுது? ஏதாவது லஞ்சம் வாங்கியிருப்பாங்களோ? என்ன கருமமோ விட்டு தள்ளுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சாராயம் குடிச்ச யாருக்குமே இது வரைக்கும் எதுவுமே ஆகல. ஓகே, இந்த கும்பலை பிடிச்ச அந்த போலீஸ்க்கு ஒரு சல்யூட்டை போடுவோம். இப்பயாவது பிடிச்சி தொலைச்சிங்களேயா.